எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா, என் சில பேர் உங்கள் கர்ணா. இப்போ எங்கே இருக்கேன்னா விவசாய நிலத்தில் வந்திருக்கேன். விவசாய நிலத்தில் பாருங்கள், நம்ம ஊர் பக்கத்தில் தக்கோலத்துலேருந்து அருகில்வாடி போகிற வழியில் விவசாயத்தில் சூப்பராக நடு நட்டுருக்காங்க. பாருங்கள், எல்லாம் இயந்திர மிஷினில் நடு நட்டுருக்காங்க. நல்லா டக்குன்னு முடியுது. இப்போ தான் பார்த்தேன், ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ஒரு ஏக்கரை நட்டாங்க. இவர் தாங்க இந்த விவசாயி. பாருங்கள் ஐயா, இது விவசாயம் என்ன ஐயா போட்டிங்க நிலத்தில்? ஐயா, நான் வந்து எனக்கு வந்து ஒரு 4 ஏக்கரா செஞ்சு இருக்குதுங்க. அதில் வந்து 3 எண்ணம் பயிர் வைக்கிறேன். இப்போ வந்து கோ 51 போடுறேன். கோ 51. ஐயா, இதில் எப்படி இதெல்லாம் லாபம் இருக்கா இந்த விவசாயத்தில்? விவசாயத்தில் லாபம்னா இன்னைக்கு வந்து அன்னைக்கு காலத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் விவசாயம் ஈடுபட்டாங்க. ஒரே குடும்பம் சேர்ந்தவங்க பிள்ளைங்கள்லாம். இன்னைக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை பற்றிடுறாங்க. அதுக்கு வேலைக்கு அமைச்சிடுறாங்க. ஒரே ஆள் வந்து குடும்பம் தகுந்த விவசாயம் பார்த்தாக்கா ஒன்றா வந்து ஸ்டாண்டர்டு ஏக்கராவுக்கு டிராக்டர் ஓட்டினா ஏக்கராவுக்கு இவ்வளோ, அவருக்கு இவ்வளோ. அதே போல் அண்டை வெட்டுறாங்கன்னு வச்சுங்க லேபரு, அவங்களாம் ஃபிக்ஸடு இவ்வளோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க கேட்கறதான் நம்ம கொடுக்கணும். அவங்க கேட்கறது நம்ம கொடுத்துட்டு நம்ம பயிர் வச்சோம்னா அறுவடை பண்ணும்போது நம்ம வேலை சொல்கிறதுக்கு இல்லை, வியாபாரி தான் வேலை சொல்கிறோம். அப்படிங்களா? ஆமாம், வியாபாரி தான். அதே வியாபாரி கையில் போயிடுச்சுன்னா அவங்க தான் வேலை சொல்லுவாங்க. அப்படிங்களா? விவசாயி கையில் இருக்கிற பொருள் வந்து விவசாயி சொல்ல, அதான் நம்ம சொல்லலாம். நம்மளே வந்து எதுவுமே சேல்ஸ் பண்ணணும். அப்படிங்களா? நம்மளே எதுவுமே சேல்ஸ் பண்ண முடியாது. சேல்ஸ் பண்ண இதுதாங்க விவசாயத்தில். இப்போ நீங்கள் விவசாயத்தில் இப்போ ஆள் இல்லாமல் இப்போ மிஷின் வச்சு செய்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு லாபமா இதால்? அதாங்க, டிராக்டர் நம்ம கையில் இருக்கணும், ஸ்ப்ரேயர் நம்ம கையில் இருக்கணும், நம்ம கையில் பையன் ஒருத்தான் நம்ம சொந்த ஆள் இருக்கணும். இப்படி இருந்து நம்ம கஷ்டப்பட்டோம்னா ஒரு 10 ரூபாய் கிடைக்கும். மொத்தமாகவே டிராக்டர்லேருந்து ஸ்ப்ரேயர்லேருந்து லேபர் மொத்தம் நம்ம கொடுக்கும்போது 40 மூட்டை வந்துதுன்னா 10 மூட்டை விட்டு நிற்கும், 30 மூட்டை விட்டு செலவாயிடும். ஆனால் 40 மூட்டை விளையமானது நம்ம கையில் கிடையாது. கிளைமேட் மேட்ச் ஆகணும், நம்ம விவசாயம் பண்ணுற திறமை இருக்குது, எல்லாமே சாதகமாக அமையணும். இப்போ அறுவடும் போது மழை பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுங்க, படுத்துடும். பார்த்துட்டுனா 1 ஹவரில் அறுக்கிறது 3 ஹவர் ஆகும். அப்போ என்ன ஆகுது, இல்லை சார்ஜ் அதிகமாகி போகுது, எல்லாமே அதிகமாகி போகுது. அதனால விவசாயத்தில் வந்து லாபம்ன்றது கிடையாதுங்க. எப்படி லாபம்னாக்கா, சொந்தமாக டிராக்டர் இருக்கணும், சொந்தமாக ஸ்ப்ரேயர் வச்சுக்கணும், நம்ம கையில் நம்ம சொந்த ஆளு இருக்கணும். இப்படிலாம் இருக்கும்போது ஒரு 10 ரூபாய் கிடைக்கும் ஏக்கரா. சொந்தமாக இருந்தால் தான் இது விவசாயம் பண்ணுறது லாபம். கொத்தைக்கு லாபம் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் ஒரே ஆள் தான். இப்போ எங்கள் பசங்கள்லாம் வந்து எங்கள் பையன் வேலைக்கு போயிடுறாங்க, நான் ஒரு ஆள் தான் ஈடுபடுறேன். அப்போ என்ன பண்ணோம், அண்டை வேட்டத்துக்கு வர கூப்பிடுன்னு வச்சுங்க, ஏக்கராவுக்கு இவ்வளோ அவங்க சொல்கிறது தான் கொடுக்கணும். அதே போல் டிராக்டருக்கு அவருக்கு இவ்வளோ, அறுவடை மிஷினுக்கு அவருக்கு இவ்வளோ. அவங்களாம் ஸ்டாண்டர்டு, நம்ம பேசவே முடியாது. இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு நம்ம வந்து அறுவடை பண்ணி விற்கும் போது அவங்க தான் வேலை சொல்கிறாங்க. அதில் ஒன்றுமே லாபம் கிடையாது. நம்ம வேலை சொல்கிறதுக்கு கிடையாது. நீ வேலை சொன்னாக்கா 2 நாள் 3 நாள் ஆகும். அதுக்குள்ளே தரம் குறைஞ்சிடும், நெல்லுடைய தரம் குறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுதான் விவசாயிக்கு நெருக்கடி, தள்ளி விடு வர்றது வட்டம். அப்போ லாப நஷ்டம் பார்க்க முடியாது. அப்படிங்களா? ஆமாம், சரி. விட்டுட்டு அதாங்க விவசாயம் வந்து இந்த பூமி காயாமல் இருக்கிறதால விவசாயம் பண்ணுறோம், அவ்வளோதான். நிலத்துக்கு பாதுகாப்பு தான் இப்போ விவசாயம். நிலத்தை வச்சுன்னு சோமா வச்சுக்க. இதில் என்ன லாபம்னா, மறை பொருளா இன்னைக்கு 200 ரூபா சென்ட் இருக்குதா, 5 வருஷம் போனால் 300 ரூபாய் ஆகிட்டோம். அதாவது பொருள் மண்ணு மேலேயும் பொண்ணு மேலேயும் போட்டால் அது என்னைக்கு அழிவு இல்லைன்றாங்க. அது போல் மறைமுகமாக வேல்யூவேஷன் ஏறும். அதுதான் ஒன்று. மற்றபடி விவசாயத்தில் ஒன்றும் லாபமே கிடையாதுங்க. லாபம் வேணும்னா விவசாயிக்கு வந்து கூட சப்போர்ட் வேணும். சொந்தமாக டிராக்டர் இருக்கணும், சொந்தமாக வந்து ஸ்ப்ரேயர் வச்சுக்கணும், நம்ம கையில் ஒரு ஆள் சொந்த ஆள் இருக்கணும். இப்படின்னு நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் இதெல்லாம் செய்யணும். இப்போ நான் ஸ்ப்ரேயர் மருந்து அடிக்கணும்னு வச்சுங்க, ஸ்ப்ரேயருக்கார கூப்பிட்டு போனால் வரேன்னு சொல்லுவாங்க நாளைக்கு. அப்போ நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோங்க, சக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க, லேட் ஆகி போகுது. இப்படி உடனே மறுநாளைக்கு மழை வந்துடும், அடிக்க முடியாது. இதெல்லாம் சூழ்நிலாம் செல்லுது, கூடி வர்றது கிடையாது. விவசாயத்துக்கு சூழ்நிலையும் கூடி வரணும், நம்மளுடைய திறமையும் இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் நமக்கு விவசாயத்தில் லாபம். மற்றபடி ஒன்றும் லாபம். அப்படிங்களா? ஐயா, உங்கள் பேர் என்ன ஐயா? நான் வந்து என் பேர் நாராயணசாமிங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து பரமேஸ்வர மங்கலங்க. நான் 73ல பிஎஸ்சி முடித்தேன். அப்போ படிச்சிருக்கீங்க, படித்த விவசாயி. பிஎஸ்சி முடிச்சுட்டு விவசாயம் தான் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் விவசாயத்தில் நான் என்ன சம்பாதிச்சேன்னு என்னால் சொல்ல முடியும். இதை வச்சு சும்மா செலவு, குடும்ப செலவு தான் பார்த்தீங்கன்னா தவிர மற்றபடி ஆக்கப் பண்ணி எதுவும் கிடையாது. நீங்கள் படிச்சிருக்க படிப்புக்கு நீங்கள் எப்படியோ போயிருக்கலாமா ஐயா? இங்கே வந்து அப்போ வந்து இது வந்து நான் வாங்கினேன்.
நம்ம நேற்று ப்ளஸ் ஆயிரப்படி அப்படியா? இங்கே வந்து வாங்கினேன். ஆ அப்போ கலகா தான் நல்லா கலகா தான் போடுவாங்க 3 போகமே. ஆ அப்போ களை வெட்டும் போது அது திருப்பி களை வெட்டுறது பயிர் போது இது இங்கே வலிச்சு வச்சுக்கலாம். ஆ சரி விவசாயம் தான் பார்க்கலாம். ஆ விவசாயத்தில் ஆர்வமாக தான் இருந்தாங்க. ஆ செஞ்சும் இருந்தாலும் ஆ செய்வேன். அது இருந்தாலும் வந்து லாபம் அப்போ கொஞ்சம் லாபம் கிடைச்சிது. ஆ இப்போ கிடையாதுங்க. ஆ இப்போ எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆ விவசாயி வந்து ஆ எல்லாமே மருந்து வாங்க போகிறோம். கடைக்கார சொல்கிற விலை. ஆ ஃபேக்ட்ரி அவருக்கு இவ்வளோ, ஆர்பாடு மிஷின் அவருக்கு இவ்வளோ, ஆ அண்டை வெட்டு வராங்க அவருக்கு இவ்வளோ, ஆ எல்லாமே அவங்க சொல்கிறது கொடுத்துடணும். அப்படியே. நீ கொடுக்கலனாக்கா நாளைக்கு வரமாட்டாங்க. ஐயா உங்களுக்கு விவசாயத்தில் எதுவும் சங்கங்கள் இல்லையா ஐயா? அங்கெல்லாம் அப்போ இருந்துதுங்க. ஆ இப்போ எதுவும் இல்லை. கவர்மெண்ட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்களா? கவர்மெண்ட் இப்போ இங்கே வந்து இப்போ அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்து பார்க்குறாங்களா? பார்க்குறாங்க. நிலத்துலலாம் எப்படி இந்த நிலத்துல என்ன போடலாம், என்ன செய்யலாம்? பார்க்குறேன். இப்போ இது என்ன நெல் போடுறீங்க? கோ 51. கோ 51. மொத்தம் எத்தனை ஏக்கர் வச்சுருங்க? நம்மள வந்து ஒரு 4 ஏக்கரா இருக்குது. 4 ஏக்கராக்கு கோ 51 மிஷின் வச்சு போட்டுட்ருக்கீங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நாராயணசாமி. நாராயணசாமி. இது என்ன இடம்? பரமேஸ்வரமங்கலம் நம்மளுது. ஆ இது தக்கோலை ரோடு. தக்கோலை கூட்ரோடு. தக்கோலை கூட்ரோடு பேரமக்கம் போகிற வழி, போகிற அரக்கோணம் தாலுக்கா, ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம். ஓகே ஐயா, ரொம்ப நன்றி. பாருங்கள், ஒரு படித்த விவசாயி அவர் கூட நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களெல்லாம் நாங்கள் வணங்குற ஒரு நாள் வரோம். நன்றி ஐயா, ரொம்ப தேங்க்யூ. விவசாயத்துறையில் இப்போல்லாம் வந்து ஆளுங்கள்லாம் போயிட்டு இப்போ மிஷின் தான் எல்லாமே ஒர்க் பண்ணுறது. எல்லாம் நவீன உலகம் மாறி போச்சு. இப்போ நம்ம ஆளுங்கள்லாம் எல்லாமே வந்து ஆளுங்க எதிர்பார்க்க முடியல, வரமாட்டுக்கிறாங்க. இப்போ இந்தமாரி வேலைக்கெல்லாம் விவசாயத்து நாற்று நேரத்துக்குலாம் போயிடறாங்க. 100 நாள் வேலை இருக்குது அப்படி இப்படி போயிடுறாங்க. அதனால் இந்தமாரி விவசாயத்துக்குலாம் இப்போ ஆள் இல்லை, கஷ்டமாக இருக்குது. அதுக்கோசம் வந்து மிஷின்களை வாங்கி வச்சுக்கிறாங்க. மிஷின்லேயே பாருங்கள் வந்து இது பாருங்கள் பில்லு பார்த்தீங்களா, பயிர் இந்தமாரி போட்டுடுறாங்க. மாரி போட்டு அந்தமாரி நடுவு மிஷின் வாங்கிட்டு வந்து அழகாக நடுவு போட்டுறாங்க. எல்லாமே மிஷின் ஆகி போச்சு. மிஷினாக இருந்தால் தான் 10 ரூபா லாபம் கிடைக்குதுன்றார் ஐயா வீடியோ எடுத்து கேட்க சொல்லுவோம். அதனால் வந்து இந்த துறையில் வந்து ரொம்ப கஷ்டம்தான் இந்த விவசாயத்துறையில். ஆனால் நீங்கள் தான் மக்களே, ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த இடத்துலலாம் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். ரொம்ப கஷ்டம்தான். இது வந்து எங்கள் ஊர் பக்கம் இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப அருமையான ஒரு இடம். பாருங்கள், இது தக்கோலை பைபாஸ் இப்போ வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து அப்படியே திருத்தணிலேருந்து அப்படியே அந்த ரவுண்ட் ஆன மாதிரி இறங்கி இது உள்ளே போயிட்டு அப்படியே கூட்ரோடு வழி அப்படியே திரும்பி காஞ்சிபுரம் போகுது இந்த வழி. பாருங்கள், விவசாயம் இதுதான் விவசாயம். எங்கள் ஊர் மண் பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். எங்களுக்கு இந்த பக்கம் வந்தால் ஒரு இயற்கை வளர்ந்தாங்க, ஒரு கிளைமேட்டு ஒரு சேஞ்சாக இருக்கும் பார்க்கும்போது. நன்றி மக்கள் எல்லோருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் கர்ணா. மீண்டும் பார்ப்போம். பாய்.